சபையில ஒரு சின்ன காரியத்தை குறித்து நான் சொல்லிட்டு நான் முடிச்சுறேன். ಆದ್ಯ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. எப்படி இருந்துச்சு அந்த சர்ச்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತು ಆ ಒಂದು ಸಭೆ? இன்னைக்கு நெறைய வாட்டி என்ன ஆகுதுன்னா, நம்ம சில பேர் வருவாங்க வந்துட்டு, பிரதர் இன்னும் ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும் பிரதர். ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறது தான் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲ್ಪಡಬೇಕು, ಅದು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟ ಸಭೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾರೆ. தப்பே இல்ல, அவங்க சொல்றது கரெக்ட் தான். அதை நான் நம்புறேன். ಆ ತಪ್ಪೇ ಅಲ್ಲ, ಅವ್ರು ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಂಬ್ತೀನಿ. ஆனா வெறும் ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறத மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. ಆತ್ಮಿಕವಾಗಿ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತದನ್ನು ಮಾತ್ರ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. ஆனா என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? நம்ம அப்போஸ்தலர் ಮೊದಲ 6 அதிகாரத்துல என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்? ಅಪೊಸ್ತಲರ ಮೊದಲ 6 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ನಾವು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ? பரிசுத்தாவியினால நிரப்பப்படும்போது என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡುವಾಗ ಏನೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ? ஒண்ணு, ಮೊದಲನೇದಾಗಿ தைரியத்தை ஆண்டவர் தராரு. ಧೈರ್ಯವನ್ನ ದೇವರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் வந்து படிப்பில்லாதவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಓದು ಬರಹ ಬರ್ದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ದೇವರು ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. வல்லமையை தராரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அற்புதங்களை செய்றாரு. ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் என்ன நடக்குது வேற? ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ பாருங்க. இந்த அந்த சர்ச்சில் என்னெல்லாம் நடந்துச்சு? பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுற சபையிலே என்ன காணப்படுது அப்படின்னு பாப்போம். ಆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಆಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. 2:42 இரண்டாவது அதிகாரம் 42 ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ 42ನೇ ವಚನ. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் என்ன இருந்துச்சு? பிரசங்கம் இருந்துச்சு. யாருடைய உபதேசம்? அப்போ- அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்துக்கும், அந்யோன்யத்திலும் ரெண்டாவது அந்யோன்யத்துக்கும், அப்பம் பிக்குதலிலும் அப்பம் பிக்குதலுக்கும், ஜெபம் பண்ணுதலிலும் ஜெபத்துக்கும் 4 காரியத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? உறுதியா இருந்தாங்க. இந்த 4 காரியமும் முக்கியம் இந்த சர்ச்சில் அப்படின்னு சொல்றாங்க. 4 ವಿಷಯಗಳು ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்யோன்யம் ஐக்கியம் முக்கியம். சபைக்குள்ளே அன்பு முக்கியம். விசுவாசிகளுக்குள்ளே அன்பு ஐக்கியம் முக்கியம். ಅಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲಿ ಸಹೋದರ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಮುಖ್ಯ. ரெண்டாவது ஜெபம் முக்கியம். ಅಲ್ಲಿ ಎರಡನೇದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖ್ಯ. அப்போஸ்தலர்களுடைய போதனைகள், டீச்சிங், வேர்ட் ஆஃப் காட் டீச்சிங் வந்து முக்கியம். ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳ ಅಪೊಸ್ತಲರ ಬೋಧನೆಗಳು ಅಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஒரு ஆச்சரியமான காரியம் பண்றாங்க. அத வந்து நம்ம அத வந்து நம்ம எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅದನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಿ ಎಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. இது இந்த காலத்துல இது நடைமுறைக்கு இது முடியுமா அப்படின்னு தெரியல. ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಇದು ನಡೆಯೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ஏன்னா ಎಂಬುದಾಗಿ அந்த டைம்ல ಅನ್ಕೊಳ್ಬೋದು. என்னாச்சு, வீட வந்து புடிங்கிருவாங்க. நீங்க கிறிஸ்தவங்களா மாறிட்டீங்கன்னா உங்க சொத்தெல்லாம் புடிங்கிரும், கவர்மெண்ட் புடிங்கிரும். ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅಂತಂದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಬದಲಾಗಿದ್ರೆ ಅವರು ಮನೆಗಳನ್ನೆಲ್ಲ ಅವರು ಇಸ್ದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சில டைம் ஹஸ்பண்ட கொன்னுருவாங்க, விதவையாயிருவாங்க. வைஃப் வந்து விதவையாயிருவாங்க. ಕೆಲ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಗಂಡನನ್ನ ಕೊಂದು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹೆಂಡತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ವಿಧವೆ ಆಗ್ತಾ ಇದ್ದಾಳೆ. So நிறைய சர்ச்சில் வந்து விதவைகள், சர்ச்சில் நிறைய விதவைகள் ஆயிடுறாங்க. ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ವಿಧವೆಯರು ಅನೇಕರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நிறைய பேருக்கு ஆஸ்தி சம்பாதனை எல்லாம் இழந்துட்டு என்ன ஆயிருது? ஒண்ணும் இல்லாம ஆயிராங்க. ஏசப்பா நாமத்தை நம்பினதுனால. ஒரே ஒரு காரணம், ஏசப்பா காலத்தை நம்பினதுனால. ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಂಬಿದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅವರ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತುಗಳನ್ನೆಲ್ಲ ಅವರು ಕಳೆದುಕೊಳ್ಳುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ எல்லா மேல விசுவாசிகள் என்ன பண்றாங்க? ಆಗ ಬೇರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? 45வது வசனம் படிங்க. 45ನೇ ವಚನ 44 45 இரண்டாவது அதிகாரம் 44 45. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். 45வது வசனம். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று அவங்க சொத்தெல்லாம் வித்து ஒருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இப்ப இத நான் சொன்னேன்னா நீங்க எல்லாரும் வந்து மிரண்டுருவீங்க. ಇದನ್ನ ಹೇಳಿದ್ರೆ ನೀವೆಲ್ಲರೂ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಪಡ್ತೀರಾಗ್ತೀರಿ. அந்த அளவுக்கு ஒரு அன்பு, ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಒಂದು ಪ್ರೀತಿ. பரிசுத்தாவினார் நிரப்புனா அவ்வளவு அன்பு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாரு சபை மேல. ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡುವಾಗ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தாவியில் நிரப்பப்படனா வல்லமை தான் பேசுறாங்க. இந்த அன்பை பத்தி இந்த வசனத்துல யாரும் சொல்றதே இல்ல. ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಾಗ ಒಂದು ಮಹಿಮೆ ಬಲದ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಕುರಿತಾಗಿ ಯಾರು ಮಾತನಾಡ್ತಾ ಇಲ್ಲ. அற்புதம் நான் செய்ய வச்சேன், அற்புதம் கூட்டம், அற்புதம் அடையாளம் கூட்டம் அப்படின்னு கூட்டத்தை பெண்டால் போட்டு அவங்க பாஸ்டர் போட்டோ அவர் நிப்பார் அப்படியே அது கட் அவுட் அடிச்சு வைப்பாங்க. அப்படி கெத்தா நிப்பார் அந்த பாஸ்டர். நான் வந்தா அவங்க வீட்டுல அற்புதம் அப்படின்ற மாதிரி நிப்பாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಒಂದು ಪಾಸ್ಟರ್ಗಳ ಒಂದು ಫೋಟೋಗಳನ್ನ ಹಾಕಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಟೌಟ್ಗಳನ್ನ ಹಾಕಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವ್ರು ಬಂದ್ರೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಬಿಂಬಿಸ್ತಾರೆ. இப்ப நான் பார்த்தேன், பைபிள் உங்களுக்கு காட்டினேன். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಿಮಗೆ ತೋರಿಸಿದ್ದೀನಿ. அப்படி இருக்குதா? ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದೆಯಾ? அப்படியே நடந்துச்சு அந்த டைம்ல சர்ச். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತಾ ಒಂದು ಸಭೆಗಳಲ್ಲಿ. இன்னைக்கு தெரிந்து ஏன் வல்லமை இல்ல சர்ச்சுகள்ல? ಇವಾಗ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಯಾಕೆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಒಂದು ಮಹಿಮೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಲ ಇಲ್ಲ. பென்னிஹின் ஒரு பெரிய பிரசங்கியா இருந்தார். ಬೆನ್ನಹಿನ್ ಅಂತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಪ್ರಸಂಗ ಉಪದೇಶದವರು ಇದ್ದಾರೆ. அது வந்து இன்டர்நெட்ல இருக்கு, அதை தான் நான் சொல்றேன். சோ அதனால அவரை நான் தாக்கல. நானு ಅವರನ್ನ ನಾನು ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ತರ್ಕವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಇಂಟರ್ನೆಟ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. மைக் விங்கர் அப்படின்ற ஒரு சகோதரர் வந்து இந்த வருஷம் வந்து பென்னிஹின் எப்படியெல்லாம் பொய் அற்புதங்களை செய்ய வைத்தாரு, எப்படியெல்லாம் ஜனங்களை வந்து ஏமாத்தி எல்லாம் பண்ணாரு அப்படின்றது எல்லாத்தையும் வெளிப்படையா காட்டிட்டாரு, ஓப்பனா காட்டிட்டாரு இன்டர்நெட்ல.
பயங்கரமா ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப அவரால தப்பான வழியிலே நடத்தப்பட்டிருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಮೈಕ್ ವಿಂಗರ್ ಎಂಬತಕ್ಕಂಥವ್ರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬೆನ್ಹೈನವರು ತಪ್ಪಾದಂಥ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಆಫ್ರಿಕಾ ದೇಶದಲ್ಲಿ ಅನೇಕ ತಪ್ಪಾದಂಥ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅವರು ಒಳಗಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ எப்படி வந்து அவர் வந்து டோட்டலா அவருடைய அவர் எவ்வளவு ஏரோப்ளேன் வச்சிருக்காரு, அவர் எவ்வளவு சூட் இருக்கிறாரு, எவ்வளவு சூட் போடுறாரு, எல்லாத்தையும் வந்து அவங்க சொந்த அண்ணன் பையனே வந்து வெளியே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டார். ಅವರ ಸ್ವಂತ ಅಣ್ಣನ ಮಗನೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರು ಎಷ್ಟು ಏರೋಪ್ಲೇನ್ಗಳನ್ನು ಇಟ್ಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಎಷ್ಟು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಇಟ್ಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಬಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ ஒரு இடத்துல தப்பான அற்புதங்களை வந்து தப்பா பண்ண வைக்கிறது, இன்னொரு இடத்துல ஜனங்களுடைய காசு வாங்கி 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 நீங்க என் ஊழியத்துக்கு கொடுங்க, கொடுத்தா 100 மடங்கு உங்களுக்கு வரும் அப்படின்னு காசு வாங்கி வாங்கி அவர் வந்து என்ன ஆயிட்டு இருக்கிறாரு, ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಲ பெரிய ಮಿಲಿಯನರ್ ಆಯ್ತಾರ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅವರು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ತಪ್ಪಾದಂಥ ಅದ್ಭುತಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಮಾಡುವಂಥದ್ದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ತಪ್ಪಾದಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದ್ರ ಮೂಲಕ ಸಭೆ ಸೇವೆಗೆ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅದ ಏಸಪ್ಪ என்ன ಹೇಳ್ಬಿಡಿ, ಅವರು ಬೆಳೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳಾಗಿ ಬೆಳೀತಾ ಇದ್ದಾರೆ. அதான் ஏசப்பா என்ன சொல்றாரு, இருள நடக்கிறது ஒரு நாள் என்ன ஆகும், வெளிச்சத்துக்கு வரும். வீட்டுக்குள்ள நடக்கிறது வீட்டு மாடியில இருந்து சொல்லப்படும் அப்படின்னு ஏசப்பா ಅಲ್ಲಿ சொல்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಕತ್ತಲಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂಥದ್ದು ಬೆಳಕಿಗೆ ಬರ್ತದೆ, ಮನೆ ಒಳಗೆ ನಡೀತಕ್ಕಂಥದ್ದು ಮೇಲಂತಸ್ತಿನ ಕೋಣೆಯಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா இந்த சபையில எல்லாம் ரிவர்ஸ் நடக்குது. ஆறு. ஆக்சுவலா வந்து என்ன பண்றாங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்றாங்க, காசை ஷேர் பண்றாங்க. பாஸ்டருக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணல, பாஸ்டர் வந்து பெரிய ஆளாக்கல, மத்தவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அவங்க சொத்தையே வித்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ಅಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ನವರು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ತೋರಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಅವರ ಒಂದು ಆಸ್ತಿ ಚಿರಾಸ್ತಿಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾರಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಇತರರನ್ನು ಸಂತೈಸುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சந்தோஷமா இருந்தாங்களா, ஒன்னா கூடி சந்தோஷமா சபையா இருந்தாங்களா. ಅಲ್ಲಿ ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಸಂತೋಷವಾಗಿ ಸಭೆ ಆಗಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ. எப்படி இந்த மாற்றம் எப்படி வருது, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಬರ್ತಾ ಇದೆ? எப்படிங்க இது? கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. ಖಂಡಿತವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಕ್ರಿಯೆ. அந்த சந்தோஷம், அந்த உண்மை, அந்த கர்த்தரை துதிக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா அந்த 46வது வசனத்துல அவங்க வந்து கர்த்தர் 46 47வது வசனத்துல கர்த்தரை சந்தோஷமா துதிக்கிறாங்க. ஆஸ்தி எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு, சர்ச்சுக்கு எழுதி கொடுக்கல, சாரி, சர்ச் பாஸ்டர்ஸ்ட கொடுத்து பாஸ்டர் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனாலும் சந்தோஷமா வந்து துதிக்கிறாங்க கர்த்தரை. அந்த ಆಸ್ತಿಗಳನ್ನ ಪಾಸ್ಟರ್ಗಳ ಬಳಿ ಕೊಟ್ಟು ಅವರು ಅಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರೂ ಕೂಡ ಅವ್ರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பெரிய கிருபை அந்த சபை மேல காணப்பட்டுச்சு. 4வது அதிகாரம் 33வது வசனம். ಒಂದು ದೊಡ್ಡ ಕೃಪೆ ಆ ಒಂದು ಸಭೆ ಮೇಲೆ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು ಎಂಬುದಾಗಿ. 4வது அதிகாரம் 33வது வசனம் படிங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯ 33ನೇ ವಚನ. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பலத்த வல்லமை, பூரண கிருபை. ಅಲ್ಲಿ ಬಹಳ ದಯವು ಅವರ ಮೇಲೆ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ. அங்க பாருங்க 34வது வசனம் படிங்க திருப்பி. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சர்ச்ல எல்லா ஆஸ்தி இழந்திருந்தவங்களுக்கு குறையே இல்ல, அவனுக்கு தேவையான சாப்பாடு துணி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಕೊರತೆ ಇದ್ದಂತ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು ಕೂಡ ಕಾಣಲ್ಪಡೋದಿಲ್ಲ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಅವ್ರ ಇದ್ದಂತ ಎಲ್ಲವನ್ನ ಸಭೆಗಾಗಿ ಅವ್ರು ಕೊಟ್ಟು ಅವನ ಅಪೊಸ್ತಲರ ಪಾದದಲ್ಲಿ கவனமா நீங்க பார்க்கணும். அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுதான் கொடுத்தாங்க. சர்ச்ல இருந்து அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கல, அவன் சாப்பாடுக்கு எவ்வளவு தேவையோ 10,000 ரூபாய்னா 10,000 ரூபாய் கொடுத்திருப்பாங்க. ಆತನಿಗೆ ಎಷ್ಟು ಬೇಕಾಗಿದೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 10,000 ಬೇಕಂದ್ರೆ 10,000 ಮಾತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗಳನ್ನಲ್ಲ. நீங்க கேட்கலாம், பிரதர் இன்னைக்கும் நம்ம சர்ச்ல அப்படி பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். ಇವತ್ತು ನಮ್ಮ ಸಭೆಗಳ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬಹುದಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು. கண்டிப்பா பண்ணலாம், ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡಬಹುದು. இது மனப்பூர்வமாய் பண்ண காரியம். ಇದು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯ. பாஸ்டர் வந்து இன்னைக்கு இந்த பிரதர் வந்து அவர் சொத்தை வித்து அடுத்த வாரம் கொடுக்க போறாரு, அந்த மீட்டிங் எல்லாம் வாங்க அப்படின்னு யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ಇವತ್ತು ಬರುವಂತ ವಾರದಲ್ಲಿ ಈ ಸಹೋದರರು ತಮ್ಮ ಆಸ್ತಿಯನ್ನೆಲ್ಲ ಮಾರ್ಬಿಟ್ಟು ಕೊಡೋದಕ್ಕಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರಂತ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳುತ್ತದಲ್ಲ. இல்ல, இந்த காலத்துல வந்து அது நடைமுறைக்கு ನಡೆயாது. நீங்க உங்க கையில இருக்கிற பணத்தை கஷ்டப்படுறவங்களை நீங்க பார்க்கும்போது நீங்க சந்தோஷமா அவங்களுக்கு நீங்க கொடுங்க. ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ನೀವು ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಕಷ್ಟಪಡುವವರ ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕೈಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅವರಿಗೆ ಸಹಾಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. இருதயத்துல இருந்து மனப்பூர்வமா வரணும். ஃபோர்ஸ் பண்ணி வந்ததில்ல இந்த காரியம், பரிசுத்தாவினாலே வந்த காரியம். ಅದು ಯಾವುದೋ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಫೋರ್ಸ್ ಮೂಲಕವಾಗಿ ಮಾಡಿದಂತದಲ್ಲ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. கேளுங்க, இன்னொன்னு ஒரு முக்கியமான காரியம். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, யோசேப்புன்னு ஒரு பர்னபா அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வந்து என்ன பண்ணா, அவன் வீட்டு லேண்ட் எல்லாம் வித்து அப்போஸ்தலர் கால்ல வைக்கிறான். ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫ ಬರ್ನಬಾ ಎಂಬತಕ್ಕಂತವನು ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ. ಅವನ್ನೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಅವನು ಆಸ್ತಿನೆಲ್ಲ ಮಾರಿ ಅಪೊಸ್ತಲರ ಪಾದ ಬೆಳಿಲಿಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದ வந்து அனனியா சப்பைரா அப்படின்னு ஒரு கணவன் மனைவி அதை பாக்குறாங்க. ಅನನ್ಯ ಸಫರ್ ಅಂತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வயித்தெரிச்சல் வந்துருது. ಅದನ್ನ ನೋಡುವಾಗ ಅವರಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ.
இவங்களுக்கு என்ன பண்றாங்க, இவங்களும் ஒரு இடத்த விக்கிறாங்க. ಇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಒಂದು ಸ್ಥಳವನ್ನ ಮಾರ್ತಾ ಇದ್ದಾರೆ. வித்துட்டு என்ன பண்றாங்க, அப்போஸ்தலருக்கு பேதுரு கிட்ட வந்து இதான் எங்களோட இடம், இந்த காசு அப்படின்னு குடுக்குறாங்க. ಆ ಮಾರಿ ಬಂದ ನಂತರದಲ್ಲಿ ಇದೇ ನಮ್ಮ ಒಂದು ಸ್ಥಳದ ಒಂದು ಹಣ ಎಂಬುದಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உடனே பேதுருக்கு தெரிஞ்சது ஆவியானவர்கிட்ட பொய் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ತಕ್ಷಣವಾಗಿ ಪೇತ್ರನಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப 4வது வசனத்துல 5வது அதிகாரம் 4வது வசனத்துல என்ன சொல்றாரு பேதுரு? 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, அதை விற்கும் முன்னே அது விக்கிறதுக்கு முன்னாடி அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, ம், அதை விற்ற பின்பும் ம், அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, ம். நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். தேவன்ட்ட நீ பொய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀನು ಸುಳ್ಳಾಡಿದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட லாஜிக் புரிஞ்சுங்க. இது எல்லாரும் ஒரு கேள்வி இருக்கும், ஏன் அனனியா சப்பாரியா இறந்தாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇರ್ತದೆ, ಅನನೀಯ ಸಫೀರಳು ಯಾಕೆ ಸತ್ರು ಎಂಬುದಾಗಿ. பேதுரு சொல்றாரு, சிம்பிளா சொல்றாரு. பைபிள் அதான் கிளியரா நான் படிக்கும் போது ஆன்சர் அங்கேயே இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, டே லேண்ட் விக்கிறதுக்கு முன்னாடி அந்த காசு உனக்கு தான், லேண்ட் வித்ததுக்கு அப்புறம் உனக்கு தான், சரியா? சோ எதுக்கு நீ பொய் சொல்லணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நீ எதுக்கு பொய் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅದನ್ನ ಆ ಒಂದು ಆಸ್ತಿಯನ್ನು ಮಾರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಮಾರಿದ ಮೇಲೂ ಅದು ನಿನ್ನದಾಗಿತ್ತಲ್ವಾ, ಯಾಕೆ ನೀನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ. சோ என்ன அவங்க கிட்ட இருக்கிற தப்பு? ಆತನ ಬಳಿದಂತ ತಪ್ಪೇನು? மாய்மாலம். ಮಾಯಜಾಲ. அந்த மாய்மாலம் நடிக்கிறான். அவன் நடிச்ச உடனே ஆவியானவர் அந்த இடத்துல சர்ச் வந்து அவ்வளவு பரிசுத்தமான சர்ச்சா இருந்துச்சு. பரிசுத்தம்னா என்னது? அந்த சர்ச்ல ஆண்டவர் உண்மையை பாதுகாக்கணும் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்றார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸುಳ್ಳನ್ನ, ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಸುಳ್ಳಾದಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲ, ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನ ಕಾಯಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧತೆ ಕಾಣ್ತಾ ಇದೆ. சோ உடனே ஆண்டவர் வந்து இவங்களை விட்டா இன்னும் நிறைய மோசமாயிரும் சர்ச்ல அப்படின்னு ஆண்டவர் அவங்களே எடுத்துக்கிறார். ಇವರನ್ನ ಬಿಟ್ಟರೆ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮೋಸಗಳು ಉಂಟಾಗ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಕ್ಷಣವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. மாய்மாலம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஆண்டவர் வந்து சொல்றாரு, பரிசேயர்களுடைய அந்த என்னது லெவன் ஆஃப் த பாரிசி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. என்னது? புளித்த மாவு. அந்த புளித்த மாவு வந்து ஒரு கொஞ்சம் புளிச்ச மாவு போட்டா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, சில டைம் சில விசுவாசிகளை சீக்கிரம் எடுத்துக்கிறாரு உலகத்துல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅದು ಹುಳಿ ಇಟ್ಟು ಅದು ಸ್ವಲ್ಪ ಸೇರಿಸಿದ್ರೆ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಹುಳಿ ಆಗ್ತದೆ ಎಂಬಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇನ್ನು ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅವ್ರನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க மனைவியும் அதே போய் சொல்றாங்க. ಅವರ ಮಡದಿ ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உடனே அவங்க ரெண்டு பேரும் ஆண்டவர் எடுத்துக்கிறார். ತಕ್ಷಣವಾಗಿ ಅವರಿಬ್ಬರನ್ನ ದೇವರು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ திருப்பி ಇದ್ದಾರೆ. நான் சொல்றேன், இந்த இடத்துல வந்து ஆவிக்குரிய மரணம் அல்ல இது. ನಾನು ಪುನಃ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಇಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಮರಣವ ಅಲ್ಲ ಇದು. there is a sin not unto death அப்படின்னு இருக்கு. அது வந்து நம்ம படிக்கும்போது நான் அப்புறம் சொல்றேன். 1 யோவான்ல இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன். 1 ಯೋಹಾನದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಒಂದು ಮರಣದ ಒಂದು ಪಾಪದ ಮರಣ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ತದನಂತರದಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತೇನೆ. சோ அதனால இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஆண்டவர் வந்து சபை வந்து இதாக கூடாது அப்படின்னு சில டைம் பிரிச்சிடுறாரு. சோ என்ன பண்றாரு, சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் எடுத்துறாரு. ಅಲ್ಲಿ ಸಭೆ ಒಡೆದು ಹೋಗಬಾರದು ಎಂಬ ಕಾರಣದಿಂದಾಗಿ ತತ್ಕ್ಷಣವಾಗಿ ಅಲ್ಲಿಂದ ಅವರನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் மனப்பூர்வமா நான் நம்புறேன். நான் சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல, பட் பைபிள் எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். அவங்க நரகத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு நல்ல விசுவாசிங்க காணிக்க கொடுத்தாங்க, சின்ன தப்புனால நரகத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ, ಸತ್ಯವಾದ ಮೂಲಕವಾಗಿ ಅವ್ರು ಚಿಕ್ಕ ತಪ್ಪುಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅವರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲ. ஆண்டவர் வந்து சபை கெட்டு போயிடக்கூடாது, மாய்மாலம் அதிகமாயிடக்கூடாதுன்னு என்ன பண்றாரு ஆண்டவர், சில டைம்ல சில பேரை சீக்கிரம் எடுத்துக்கிறார். ಅಲ್ಲಿ ಸಭೆಯು ಆ ಒಂದು ಮಾಯಾಜಾಲದ ಒಳಗಡೆ ಹೋಗಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವರನ್ನ ವೇಗವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. சோ அதனால நீங்க வந்துட்டு யாரும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅದರ ಕುರಿತಾಗಿ ಯಾರು ಕಳವಳ ಪಡುವಂತದ್ದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஏன்னா இன்னைக்கு நம்ம எவ்வளவு பொய் சொல்லி இருக்கிறோம். ನಾವು ಎಷ್ಟೋ ಸುಳ್ಳನ್ನು ஆனாலும் ಹೇಳಿದ್ದೀವಿ. வந்து ஆண்டவர் நம்மளை வந்து என்ன பண்றாரு, பொறுமையாய் நம்மளோட வந்து ஆண்டவர் இடைப்பட்டு ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರು ಶಾಂತ ಸ್ವಭಾವವುಳ್ಳವನಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. சத்தியத்தோட நம்ம வாழணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை மாத்தி இருக்கிறார். நம்ம இருதயத்தை மாத்தி இருக்கிறார். ஒரு டைம்ல பொய் சொல்லியிருப்போம், இப்ப நம்ம சத்தியத்தோட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் நம்மளை மாத்தி இருக்கிறார். ಸತ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಜೀವಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆತನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ನಡೆಸುವಂತ ಕಾರ್ಯಗಳಾಗಿರ್ತದೆ அந்த ಎಂಬುದಾಗಿ. அளவுக்கு பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட சபை எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿರತಕ್ಕಂತ ಸಭೆ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. பெரிய வல்லமை, பெரிய கிருபை, பெரிய அன்பு, பெரிய அற்புதங்கள், ஆண்டவருடைய பிரசங்கங்கள், ஜெபங்கள், அந்யோன்யங்கள், அப்பம் பிட்டுதல்கள். ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ದೇವರ ದೊಡ್ಡ ಶಕ್ತಿ, ಬಲ, ದೇವರ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ದೇವರ ಮಹಿಮೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಮತ್ತು ರೊಟ್ಟಿ ಮುರಿಯುವಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ.